மக்களே, விடியற் காலையிலேயே காஞ்சிபுரம் கிளம்பிட்டேன். இத பாருங்க, ரோட்ல ஒருத்தர் கூட இல்லங்க. சோலோவா சிங்கிளா நடந்து போயிட்டு இருக்கேன். காலையில தாங்க இந்த மாரி இயற்கை காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரெயின்ல போறோங்க. ஹாய் சொல்லுங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும். இப்ப நாங்க நேரா காஞ்சிபுரம் போயிட்டு, அங்க உண்டியல் காசு எண்ணிட்டு, அதுக்கப்புறமா கோயில சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் பக்கத்துல இருக்க கோயில் எல்லாத்தையும் நாங்க பார்க்க போறது. பாருங்க, காஞ்சிபுரம் வந்துட்டோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்க. உள்ள வந்தாச்சுங்க. விடியற் காலையில எப்படி பரபரப்பா இருக்காங்க பாருங்க. காலையில ஒரு 5 மணிக்கு நாங்க வண்டி ஏறினோங்க. 9, 9:30க்கெல்லாம் இங்க வந்துட்டேங்க. இங்க உண்டியல் காசு எண்ணிட்டு நம்ம மத்த வேலைய பார்ப்போம். இங்கே எங்களுக்கு கோயில்ல லஞ்சும் டிஃபனும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோயில பத்தி பார்க்கலாமா? 51 சக்தி பீடத்துல அம்மனோட நாபி விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. காமாட்சி அம்மன் ரொம்ப உக்கிரமா இருந்ததால தான் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரம் அமைச்சு சாந்தப்படுத்தினதாகவும் சொல்லுவாங்க. காமாட்சி அம்மனுக்கு என்ன சிறப்புங்க? கருணை தாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை வணங்கினாலே நம்மளுக்கு 3 தெய்வங்களோட சக்தியும் கிடைக்குங்க. இவங்கள வணங்கும் போது நம்மளுக்கு பராசக்தியோட அருளும் கிடைக்குங்க, மகாலட்சுமியோட அம்சமும் கிடைக்குங்க, அதுக்கப்புறம் சரஸ்வதியோட கருணையும் கிடைக்குங்க. இவங்க ஏன் கரும்பு வச்சிருக்காங்கன்றத பத்தி நான் ஒரு கதையா உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேங்க. இவங்களை எப்பயாவது ஒரு தடவையாவது காஞ்சிபுரத்துக்கு வந்து நீங்க வணங்கிட்டு போங்க. காஞ்சிபுரத்துல அம்மன் கோவில் மட்டும் இல்லைங்க, பட்டு புடவையும் ரொம்ப ஃபேமஸுங்க. அருமையான ஊருங்க. ஒரு தடவை முடிஞ்சா வாங்க. தூரம்னு பார்க்காதீங்க. எப்பவும் போலவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் என்ன, இதே மாதிரி கோயில்கள் வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. ஓகே மக்களே, பாய்.